ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சிடி நிர்மல்குமார் இன்னும் மற்ற பல தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே இங்க சொல்லிட்டு இருக்கிறத பாக்குறோம். உண்மையிலேயே சென்சார் போர்டுக்கும் அங்க ஜனநாயகன் படத்துல கொடுக்காம இருக்கிறதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாருல, அத கூட அவர் வந்து முழு சோத்துல பூசணிக்காவை மறைக்கிற கதையை தான் பேசியிருக்காரு. சென்சார் போர்டுன்றது யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஆனா அதுல கூட அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி விமர்சனம் பண்ணல. யாரோன்னு போட்டிருக்காங்க. யாருன்னா யாரு? ட்ரம்பா? செந்தில்வேல் கேட்ட மாதிரி ட்ரம்பா? இல்ல சீன அதிபரா? இல்ல ரஷ்ய அதிபர் புட்டினா? யாருகிட்ட இருக்கு சென்சார்? இது அது வெளிப்படையா சொல்லிட்டு போலாம்ல. யாரோன்னு சொல்ற இடத்துல அது ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசுன்னு சொல்லிட்டு போலாம்ல. அது ஏன் சொல்றதுக்கு பயப்படுறாங்க? அந்த அறிவு கூட இல்லாம இங்க இருக்கிற தற்கூரிக்கு வந்து திமுக தான் கொடுக்கல, திமுக தான் கொடுக்கல சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பராசக்தி படம் வருது, ரெட் ஜெயண்ட் மூவி வருது, ஜனநாயகன் படம். இதை தடுக்கணுன்றதுக்காகவே இங்க இருந்து அங்க யாரோ சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல பராசக்தி எடுக்கிறது ரெட் ஜெயண்ட். ரெட் ஜெயண்ட் யாருன்னா துணை முதலமைச்சர். அது துணை முதலமைச்சர் பாஜகவை கிழிக்கீழு கிழிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்க கிழிக்கீழு கிழிக்கிற ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது கொடுக்கும். எதுவுமே பேசாத இவங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே தராதுன்றது ஒரு வேடிக்கை தனமா தான் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன பாக்கணும்னா, சென்சார் போர்டு வந்து அனுமதி தராதது, சிபிஐக்கு வந்து ஆஜராகுது, இது எல்லாமே பார்த்தா மிகப்பெரிய ஒரு கூட்டணி கணக்காக தான் மீண்டும் தெரியுது. புரியுதுங்களா? எது வச்சு தெரியும்? அதுதான் சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. சிபிஐ என்பது பாஜகவிடம் தான் கைக்கூலியா இருக்குதுன்றது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது சென்சார் போர்டு தரல. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு என்னன்னா, சிபிஐ விசாரணை கூப்பிட்டு நீங்க ஒண்ணும் கூட்டணி வைங்க, புரியுதுங்களா? உங்களை நான் இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விடுவிக்கிறேன். இல்லையா அடுத்த கட்ட நடவடிக்கை சென்சார் தணிக்கை குழு இது அனுமதி தராது. அப்படி அனுமதி வேண்டாம் கூட்டணி வைங்க. அந்த மாதிரி இந்த 2 இடத்துலயுமே வந்து விஜய்க்கு பிரஷர் வரும்.